கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 42வது வசனம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை புறக்கணியாமல். அப்போ பாருங்க, அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை துன்பம், துயரம், வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், என்னால் ஜெபம் பண்ணி நான் ஒரு விடுதலையும் இல்லை, கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை அவர் மறைக்கவே மாட்டார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு சந்தேகப்படுறியா? உன் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை எனக்கு நினைத்தருளும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். அவ்வளோ அருமையான ஜெபம். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையானவர்களே, உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை எனக்கு நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த சாலமோனை போல இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண கிருபையை தாங்க ஆண்டவரே. நீங்கள் கிருபை தந்தீங்கன்னா போதும், எனக்கு அந்த கிருபை இருந்தாலே போதுங்க, எல்லாம் தாங்கிக் கொள்ள கர்த்தர் பலன் தருவார். போராட்டத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? என்னால் இயலாமையின் மத்தியில் நான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் அற்புதத்தின் தேவன், அவர் கட்டுகளை உடைக்கிறவர். நீ அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கண்ணிகள் தெரித்து போகும். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்குவார். மனிதன் அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல, தாவீதுக்கு அருளின கிருபை, உனக்கும் உன் தகப்பனுக்கும் கொடுத்த வாக்கு தத்தம், நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்னார்களே. இன்னைக்கு உன்னுடைய கட்டுகளை அவர் உடைப்பார். இன்று உன்னுடைய கண்ணிகள் தெரித்து போகும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, இயேசுவே, எனக்கு விடுதலை தாங்கப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய தெய்வம், என்னுடைய குல தெய்வம் நீங்கள். நான் உங்களை விட்டு யார்கிட்ட போவேன்? உங்களை தான் நான் நம்பி வந்தேன். இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? இன்று அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளையே, எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்மை நம்பி உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை புறக்கணியாத தேவன். இன்றும் உம்முடைய வார்த்தையை பற்றி பிடித்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவர் மேலும், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இன்று இந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, நுகங்களை உடைங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி இனி அல்ல, என் இயேசுவனிடத்தில் வந்து விட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று சொல்லி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க என் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.